செப்டம்பர் 9 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சுதந்திர தின கொண்டாட்டத்தில் என்ன பேச வேண்டும்? நாட்டு மக்களிடம் கருத்து கேட்கும் பிரதமர் நரேந்திர மோடி. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்த தமிழக அரசு திட்டம். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பொதுத்துறை செயலாளர் தரப்பில் மனு தாக்கல். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை நிராகரிக்க நீதிமன்றம் மறுப்பு. கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலர் தேர்வாக்க வேண்டும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. முதல்வர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அரசியல் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் பேட்டி. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அது நம்ம தமிழக முதலமைச்சர். அவருக்கு உடனெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரண இதுதான். அது விரைவில் குணமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 17 நடைபெறும் என நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தந்தைக்கு போட்டியாக வரும் 9 பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார் அன்புமணி. ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து பாவம் என்றெல்லாம் செய்தியாளர்கள் சொல்லக்கூடாது என செல்லூர் ராஜு ஆவேசம். தலைவர் ஒருவரை தரக்குறைவாக பேசக்கூடாது எனவும் கருத்து. உங்களுக்கு தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு, இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? ஒரு பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. என்னிடம் கேட்டிருந்தால் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன். பலமுறை பேசிய நிலையிலும் கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேறி உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் நயினார் உண்மையை மறைக்கிறார். நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கு பன்னீர்செல்வம் தரப்பினர் மறுப்பு. உடுமலைப்பேட்டையில் வனத்துறையினரின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபரின் உயிரிழப்பில் நீடிக்கிறது சந்தேகம். பாத்ரூம் ஷவரில் தூக்கு போட்டுக் கொள்ள முடியுமா என பழங்குடியினர் உரிமைக்கான செயற்பாட்டாளர்கள் கேள்வி. பிரபல கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான வசந்தி தேவி சென்னையில் காலமானார். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த வசந்தி தேவி மறைவுக்கு கல்வியாளர்கள் இரங்கல். நாளை முதல் 4 நாட்களுக்கு காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு.